நிறைய ஹோப் குடுத்தாங்க. வாங்கம்மா பாத்துக்கலாம். நம்மலாம் இருக்கோம். நம்மலாம் எங்க போயிற போறோம் அப்படின்னு கேட்டவங்க தான். சென்னை வந்து இறங்குனோனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனது அவங்க ஃபோன் தான். அந்த மொமெண்ட்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் வந்துட்டேன். இங்க தான் முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் யாருமே சுத்தி முத்தி பார்த்தா தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. கை விரிச்சிட்டாங்க எல்லாருமே. சார் நான் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டா, அந்த டைம்ல நான் கொஞ்சம் சப்பியா இருந்தேன். பாடி ஷேமிங் நிறைய பண்ணாங்க. ஐயோ ஆங்கரிங்கே வந்து என்னமோ சர்ஜரி பண்ணிட்டு வர சொன்னாங்க என்ன. ஆங்கர் ஆகிறதுக்கு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறா. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னா நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஆனா அவ வீட்டுக்கு போகும்போது கூட என் கையில காசு இல்ல. ஃபுட்டு கூட அவ கொடுத்தா தான் எனக்கு. நான் அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அந்த கேரக்டரும் கூட கிடையாது. ஏன்னா எனக்கு கேட்டதும் கை கால்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி நான் பேனிக் ஆகிட்டு எங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்ல முடியாது. கால் பண்ணி அடுத்த டிக்கெட்டை போட்டு நீ ஊருக்கு வான்னு சொல்லுவாங்க. ஆட்டோவில் ஏறிட்டு பேகை வச்சுட்டு இப்படி ஆட்டோவில் உட்காந்து அழுதேன். ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டோமோ, சென்னை வரணும்னு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கிராப் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆடிஷன் தானே, சில ஆடிஷன்னா கொஞ்சம் கூலாக அட்டன் பண்ணுவாங்க. அவர் எடுத்தோன்னே டேரக்டர் கேமராமேன் நினைக்கிறேன், கேமரா பண்ணி நின்றுட்டு என்னம்மா பேச தெரியாதா போயிருமா அப்படின்னு ஒரு மாதிரி கையை காலெல்லாம் நீட்டி ஒரு மாதிரி பேசிட்டாரு. அப்படி நான் ஊரில் ஆங்கரிங் நடிப்பு வரல போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அதையும் விட்டேன். டேரக்டர் வந்து சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட், நீ தனுஷிக் இல்ல, தனுஷிக் இப்ப தெரியுது, பார்த்தாலே நீ எப்படி இருக்குன்னு தெரியுது, வாயை கம்மி பண்ணு. வாயை கம்மி பண்ணு. பிரச்சனையே அதுதான். அதிகம் பேசக்கூடாது அஞ்சலி, அதிகமா சிரிக்க கூடாது, நடக்கிறது கூட அதுக்கும் வலிக்காம நிலத்துக்கும் வலிக்காம நடக்கணும். ரொம்ப இன்சல்ட் எல்லாம் தாண்டி எங்க அம்மா கால் பண்ணி அழுதேன். ஒரு கட்டத்துல முடியல, யாருக்காவது சொல்லல, கால் பண்ணி நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அம்மா நான் வரப்போறேம்மா அப்படின்னு சொல்லி அழுது இப்படி பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க, வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வித்யா, நல்லா இருக்கேன். பட் அம்மான்னு கூப்பிடுறது கேட்கும்போது கொஞ்சம் அதானே உங்களை செல்லமா எல்லாரும் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஸோ நைஸ். ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு வந்து எப்படின்னா சீரியல் பண்ணுறீங்க இதெல்லாம் தெரியும். பட் எங்கேருந்து இந்த முயற்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கு தான் அது ஒரு ஆசை. ஸோ மீடியா உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது ஃபர்ஸ்ட்? நான் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், நான் பேசிக்கலி ஐம் ஸ்ரீலங்கன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காலேயே நாங்கள் டெலிவிஷன்லேயே விஜயா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, பதவி போகிறதுக்கான வாய்ப்பு. தேங்க்யூ. ஸோ அங்கே ஒரு 5 years சேனலில் இருக்கும்போது சரி அடுத்து நம்ம ஏதாவது கரியரில் ஏதாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு குட்டி கண்ட்ரி, குட்டி கம்யூனிட்டி. ஸோ ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசி, புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்குல்ல. சரி நம்ம கண்டம் விட்டு கண்டம் தாண்டிடலாம், நாடு விட்டு நாடு தாண்டி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கும் போது சென்னை வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்தது ஆங்கரிங்க்கு. ஓகே. ஸோ ஆங்கரிங்காக தான் நான் வந்தேன். வந்த இடத்துல நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள். என்ன மாதிரி நடந்தது? இல்லை இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, ஈவன் தோ நாங்கள் இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமான அந்தந்த சேனலில் முக்கியமான பீப்புள் 2-3 பேர் தெரியும், அவங்களுக்குலாம் சொல்லிட்டு சார் நான் வரப்போகிறேன் சார், அது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய ஹோப் கொடுத்தாங்க. வாங்கம்மா பார்த்துக்கலாம், நம்மலாம் இருக்கோம், நம்மலாம் எங்கே போயிட போகிறோம் அப்படின்னு கேட்டவங்க தான். சென்னை வந்து இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனது அவங்க ஃபோன் தான். ஓகே ஓகே. ஆமாம், இதை பற்றி இன்னொரு இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு அந்த மூமெண்ட்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. நான் வந்துட்டேன். இங்க தான் முடிவு பண்ணி வந்ததுக்கு அப்புறம் யாருமே சுத்தி முத்தி பார்த்தா தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. கை விரிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி ஓகே, நம்ம தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் போல இருக்கு சொல்லி ஒவ்வொரு ஃபேஸ்புக்ல தட்டி, இன்ஸ்டால தட்டி, காஸ்டிங் டைரக்டர் அவங்க இவங்கன்னு எது தூரம் சேனலுக்குள்ள போக முடியுமோ சேனலுக்குள்ள போயாச்சு. போயிட்டு பட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த வாய்ப்பு அன்பேவா. ஓகே. பட் அந்த ஸ்டே எல்லாம் இருக்கும்ல, ஆமா, நீங்க தங்கணும், அதெல்லாம் நீங்க எப்படி இது பண்ணீங்க? அது அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நாங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ என்னோட பாஸ், என்னோட அண்ணா, அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், டிரோன் ஃப்ரெண்ட் அண்ணா, அவங்களோட ஒர்க்குக்காக நான் ஸ்ரீலங்காலேருந்து சென்னை வருவேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து அவங்க காசுல நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன். ஓகே. அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க காசில் நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன். போய்கிட்டே இருக்கும்போது கம்மியாக அது பேங்க் பேலன்ஸ். என்ன பண்ணுறது, ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் தெரியும், ஸ்டேயிங் ஃபுட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறா. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னா நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஆனால் அவள் வீட்டுக்கு போகும்போது கூட என் கையில் காசு இல்லை. ஃபுட்டு கூட அவ கொடுத்தா தான் எனக்கு. நான் அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அந்த கேரக்டரும் கூட கிடையாது. சரி ஸ்டே சரி கிடைக்குது, ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லி போயாச்சு.
போயிட்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு இது இப்படி ப்ராப்ளம் இருக்கு, கையில சுத்தமா பைசாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு குக் பண்ணுவா. ஓ ஓகே. அவ எனக்கு குக் பண்ணி எனக்கு எது வேணும்னு கேட்டு அவ பண்ணி கொடுத்துட்டே இருந்தா. ஈவன் எனக்கு பசிக்கும், நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவ பண்ணிடுவா. அந்த மாதிரி என்ன வந்து அவ அவ வீட்ல ஒரு 6 மந்த் நான் இருந்தேன். இப்படித்தான் அந்த ஜேர்னி எனக்கு ஆரம்பிச்சது. மத்தவங்களை டிபெண்ட் பண்ணினா கையில பைசா இல்ல, சரி எல்லாரும் கேட்டாங்க ஊருக்கு போயிடலாமே அப்படின்னு. ஊருக்கு போறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறோம், ஏதாவது நம்ம பண்ணணும், ட்ரை பண்ணணும், கரியரை முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருந்து தான் அன்பேவா கிடைச்சது. அன்பேவா கிடைச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்பேவா கிடைச்சு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆகுது. அப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபுட் வாங்கி கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சிம்பிளா இருக்கும். இல்ல அது ஆனா actually அந்த மிகப்பெரிய விஷயம் அந்த நம்மளுக்கு. மூமெண்ட்ல என் பசிக்கு அவ வந்து எல்லாமே பண்ணியிருக்கும் போது நான் அவளுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது சின்னதா வாங்கி கொடுத்தா ரொம்ப பெருசா தெரிஞ்சுது. சோ அது மறக்க முடியாது எனக்கு அந்த எப்படி மூமெண்ட். அன்பேவா உங்களுக்கு ஆக்சுவலா கிடைச்சது? அன்பேவா வந்து எனக்கு பிரின்ஸ் சார் மூலியமா தான் எல்லாருக்கும் தெரியும், சரிகமாவுடைய கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்காங்க. பிரின்ஸ் சார் மூலமா தான் எனக்கு அந்த வாய்ப்பு. ரொம்ப குட்டி ரோல், ரொம்ப குட்டி ரோல் தான். எல்லாருமே சொன்னாங்க குட்டி ரோலா இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ போற ட்ரை பண்ண, குட்டியோ பெருசா நான் போறேன், நான் ட்ரை பண்ணிடுறேன். எனக்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா அது. எல்லாருக்கும் சன் டிவில நம்ம ஸ்கிரீன்ல வரோங்கிறது எல்லாருக்குமே பெரிய விஷயம் தான். அதுவும் முக்கியமா சரிகமா ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது அது இன்னொரு ஹோப் கொடுத்தது எனக்கு. போனேன், அழகா பண்ணேன். இந்த கேரக்டர் ஜோதி. அண்ட் ஸ்பெஷலி இந்த இடத்துல நான் வந்து பிரின்ஸ் சருக்கு கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களால தான் அந்த வாய்ப்பு. ஸோ அவர் மூலமா அன்பேவாக்குள்ள வர, அன்பேவாளுக்கு டெல்னா ஹீரோயினா பண்ணியிருந்தாங்கல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். இண்டஸ்ட்ரியில வந்தோன்னு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்த்தது பேசுனது டெல்னா கூட தான். 2 பேரும் ஒன்னா ரூம் ஷேர் பண்ணுவோம், பேசுவோம், நிறைய பேசுவோம். ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருச்சு 2 months ஜேர்னில. அன்பேவா பண்ணிட்டு இருக்கும் போதே சேம் ப்ரொடக்ஷன்ல இனியா, அதுல கீர்த்திங்கிற கேரக்டர், ஆலியா மானஸ் அகைன். சோ அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப அதுல என்ன கேரக்டர் பண்ணீங்க? அதுலயும் ஆலியாவோட ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 3 months போயிட்டு இருந்தது. அது ஒரு இது ஒரு ரோல், அது ஒரு ரோல் மாதிரி போயிட்டு இருந்தது. சோ அதுலயும் போய்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கால் வருது, நீனான் காதலுக்கு. ஆக்சுவலி டெக்னிக்கலி நீனான் காதல் ஒரு 3rd சீரியல். ஆனா அது வந்து நடுவுல கார்த்திகை தீபம் வந்தனால 4th மாறிடுச்சு. நீனான் காதல் கால் பண்ணி இப்படி எங்களோட ஏபி ப்ரொடக்ஷன் ஏபி முருகன் சார் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்படி பார்த்தோம்மா உங்க சீரியல் பார்த்தோம், நீங்க வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அஞ்சலி, 2 தம்பி இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டு தான், நடக்க முடியாது, பண்ண முடியுமா அப்படின்னு. ஏஜ்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், பண்ணணுமா அப்படின்னு. ஆனா பண்ணணுமான்னு கேட்கும்போது நிறைய எஸ் தான் வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஜய் டிவி, இன்னொன்னு தாய் கிரியேஷன்ஸ். தாய் கிரியேஷன் எல்லாருக்கும் தெரியும், தாய் செல்வன்ஸ் ப்ரொடக்ஷன். 2 பேரும் கேட்டதும் பண்ணிடலாம். சரி ஃபர்ஸ்ட் இல்லை பைலட் போயிட்டு பார்த்துடலாம் அப்படி சொல்லி பைலட் வந்தாச்சு, ஓகே ஆச்சு, நல்லபடியா பைலட் ஆச்சு. பைலட் பண்ணிட்டு இந்த ஷூட் போயிட்டே இருக்கும்போது தான் கார்த்திகை தீபத்துல கால் வருது எனக்கு. ஓகே, கட் பண்ணா வில்லி. இங்க வந்து பாசிட்டிவ். அப்ப வரைக்கும் டெலிகாஸ்ட் வந்து ஆகி 1 month ஏதோ தான் ஆகிட்டு இருக்கு நம்ம புது சீரியல். சோ அங்க வந்து வில்லி, டைரக்டாவே வில்லியா தான் போயிட்டு இறங்குறேன். ஃபர்ஸ்ட் சீனே நல்ல இன்ட்ரடக்ஷன், கண்ணு தெரியுது மூக்கு தெரியுது. டைரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க, கார்த்திக் சார், கார்த்திகை தீபம் டைரக்டர் கார்த்திக் சார் ரொம்ப அழகா பண்ணாங்க. அதுல ஃபுல் என்ஜாய் பண்ணேன். டோட்டலி கான்ட்ராஸ்ட். இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்லயே மலர், கார்த்திகை தீபம் மலர்னாலே எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபேவரட் தான் எப்பவுமே. ஓகே, ஸோ இவ்வளோ ஜேர்னிஸ் இருக்கு, இவ்வளோ 4 விஷயம் பண்ணியிருக்கோம். பட் மக்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அவ்வளோ விஷயம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து மக்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இல்ல எல்லாருமே கேக்குறாங்க வந்து, என்ன இத்தனை பண்ணிட்டீங்களா, என்ன உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளமான்னு கேட்கும்போது அதுக்கு தானே வந்திருக்கோம், ட்ரை பண்ணணும் வந்தாச்சு, சும்மா உட்காந்துருக்க முடியாது. நான் வந்து இப்ப விஜய் டிவி சீரியல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் மத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. ஓகே, சோ ஐ அம் ட்ரைங். ஆக்சுவலி பேசிக்கலா ஐ ரொம்ப கிரீடியான ஒரு பர்சன். எல்லாமே ட்ரை பண்ணணும். இப்ப கூட எனக்கு ஆங்கரிங் கூப்பிட்டா கூட நான் வந்துருவேன். என் வேலை, எனக்கு இருக்கிற ஒரே வேலை இதுதான். அதையும் எடுத்துக்காதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம், நான் பாவம் மேடம், என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு மேடம், அப்படிலாம் இல்ல, வேலை மட்டும் ப்ளீஸ். பை பேஷன் அதுதான், டிஃபால்ட் அதுதான் இருக்கு உடம்புல. அந்த மாதிரி தான். இப்ப ஆங்கரிங் கூப்பிட்டா கூட போயிடுவேன். அண்ட் ஆக்டிங்னால இன்னொரு ப்ராஜெக்ட், இன்னொரு நெகட்டிவ் ரோல், என்ன ரோல்னாலுமே, இப்ப ரோல்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம இங்க ஒரு எஸ்டாப்ளிஷான ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே ஒரு ரோல் பண்ண முடியாது, அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ரோல் வரும்போது கண்டிப்பா நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் கிராப் பண்ணிப்பேன். வேண்டாம் நோ சொல்றது ரொம்ப கம்மி. ஓகே, இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சதா இதுக்கு முன்னாடி? ஒரு 2018
விஜய் டிவில இருந்து எனக்கு கால் வந்தது. நான் அங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது வில்லா டு வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் ஸ்ரீலங்காலேயே ஆன்லைன்லேயே பண்ணாங்க, ஸ்கைப்ல பண்ணாங்க. ஸ்கைப்ல பண்ணிட்டு செகண்ட் லெவல் ஆடிஷன் சேனல் வர சேனல் வந்துட்டு பிரதீப் மில்ராய் சார் அவங்க தான் என்ன வந்து ஆடிஷன் பண்றாங்க. பேசணும். பிரதீப் சார் கேட்டாங்க, நிறைய விஷயம் பேசணும். ஒரு 1/2 hour அந்த ஆடிஷன் போச்சு. ஆல்மோஸ்ட் ஓகே. பட் எனக்கு வந்து என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அது வந்து கண்டினியூ பண்ண முடியாம போச்சு. நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணா, ஒரு 20 or 21 தான். அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரேன். வீட்ல பயந்துட்டாங்க. ஐயோ, அதுவும் கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரியே தான். ஆல்மோஸ்ட் ஒரு ரிப்ளிகேட் மாதிரி தான் அது. 3 months இருக்கணும், போன் கிடையாது, எந்த சோஷியல் மீடியா கிடையாது. அப்படிங்கும்போது அம்மா ஐயோ அது இப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது பண்ண முடியாம போச்சு. ஆனா அதுக்கப்புறமும் 2 years கழிச்சு லாக்டவுன்ல விஜய் டிவி சீரியலுக்கு கூப்பிட்டாங்க. ஸ்ரீலங்கால அப்போ நான் இருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு 3 years டிராவல் பண்ணாங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்ரீலங்கா கொஞ்சம் சிவியரா இருந்தது. ஸ்ரீலங்கால அப்போ கோவிட் டைம்ல வர முடியல. என்ன சீரியல் கூப்பிட்டாங்க? அது அந்த டைம்ல புதுசா லான்ச் ஆக இருந்த சீரியல் வேண்டாம். அதுக்கு கூப்பிட்டாங்க. சோ அதுக்கு கேட்கும்போது நான் ரெடி. ஆனா சிச்சுவேஷன் எனக்கு போக முடியல. நான் சொன்னேன் ஒரு 6 months வெயிட் பண்ணுங்க சார், டிராவல் பேன் எடுத்துட்டு வாங்க, வந்துடுறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. அப்புறம் ஒரு 1 month வெயிட் பண்ணாங்க. பட் அது பிராக்டிகலி ஒர்க் ஆகல. அது விட்டாச்சு. 2 வந்துச்சு, நான் விட்டேன். 3ஆவதா நான் கேட்கும்போது அவங்க ரெடி இல்ல. சோ மேபி என்னோட சிச்சுவேஷன் கரெக்டா இருந்தே என்னோட ஜர்னி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருந்தா இப்ப இருக்கிறத ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பேன். மேபி நீங்க அதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அம்மா கிடைச்சிருப்பாங்களாங்கிறது டவுட் தான். கரெக்ட் தான். ஆமா, இவங்க எங்களுக்கு கிடைச்சிருப்பாங்கங்கிற டவுட் தானே. ஆமா. எத்தனை பண்ணினாலும் நம்மளுக்கு இதானே வந்து இன்னைக்கு எல்லாரும் உங்களை வந்து நம்ம வீட்டு பொண்ணுப்பா, இந்த பொண்ணுக்கு அந்த பையன் பண்ணா அப்படிங்கிறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. சோ எல்லாருக்குமே வந்து எப்படின்னா ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு கண்ட்ரிக்கு வரவங்கும் போது நிறைய அண்டர்க்ரோ பண்ணுவோம். நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அண்டர்க்ரோ பண்ணீங்க? ஃபேமிலி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஏன்னா அங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம், திருப்பி இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராட்ச் நம்ம பண்ணணுங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா இதுதான் கேட்டாங்க. இங்க நீ ஓரளவு சேனல்ல உன் ஃபேஸ் தெரியும், பேர் தெரியும், எல்லா மீடியால அங்க இருக்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. எல்லாம் இருக்கும்போது அங்க சேலரி ஜாஸ்தி. இங்க வாங்குறதெல்லாம் சேலரியே கிடையாது. அங்க செம்ம சேலரி கொடுப்பாங்க ஆட் எல்லாம் பண்ணா. ஸோ அப்படி இருக்கும்போது நீ போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இது போதலை, எனக்கு வந்து எனக்கு வேணும், எனக்கு இது பத்தலை, எனக்கு புதுசாக ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா ரொம்ப யோசிச்சாங்க. தனியாக அனுப்பணும், அதுதான் ஃபர்ஸ்ட். தனியாக ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் பேரியராக இருக்க நம்ம அம்மா தான். ஆனால் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட விஷ் பேஷன் கோலை புரிஞ்சுட்டு அமிச்சாங்க. அமிச்சிட்டு தான் நான் சொன்னேன்ல, அந்த 9 months வந்து ரொம்ப கொடூரமா போச்சு. ஆனா இது வரைக்கும் எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப தெரியுமே. இப்ப நான் சொல்லிட்டேன், வேற வழி இல்லாம. இவ்வளவு டீட்டெயிலா எங்க அம்மாக்கு தெரியாது. ஃபுட்டுக்கெல்லாம் ப்ராப்ளம் கேட்பாங்க, எப்படி பண்ற, எப்படி சாப்பிட்ற? இல்லம்மா பேங்க்ல பைசா இருந்தது, நான் அதை வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு வாயில வந்து அடிச்சு விடுவேன். அடிச்சு விட்டு தான் அந்த 9 months ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க ஸ்டே பிரச்சனை, ஃபுட்டு பிரச்சனை, யாருமே கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை, ரிலேட்டிவ்ஸையும் நான் நம்பல. அண்ட் புதுசுனா இப்போ நான் போயிட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு சார் நான் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் அந்த டைமில் நான் கொஞ்சம் சப்பியாக இருந்தேன். ஜம்மியா பாடி ஷேமிங் நிறைய பண்ணாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு? ஐயோ, ஆங்கரிங்கே வந்து என்னமோ என்ன இதையும் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு இடத்துல. நான் சர்ஜரி பண்ணிட்டு வர சொன்னாங்க என்ன ஆங்கர் ஆகிறதுக்கு. ஆமாம் சொன்னாங்க ஓப்பனாகவே. அதுவும் வெல் நோன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ இப்போ அந்த பர்சன் பார்த்தா அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன், புரியும் அவருக்கு. பண்ணிட்டு வந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கலாம் சொன்னாங்க. அப்ப நான் கேட்டது கேள்வி, இந்த மாதிரி சப்பியாலாம் ஆங்கர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. இருக்காங்க நிறைய பேர், நம்ம லிஸ்டே சொல்லலாம் அவங்க பேர். பட் வந்து அவர் இல்ல, நீங்க பண்ணா அப்படிதான் பண்ணணும், ரொம்ப ஒரு மாதிரி அது வாய்ப்பு இல்லங்கிறத வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் படுத்தி. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, நீங்க வெளில வரும்போது எப்படி அதை கோ த்ரூ பண்ணீங்க? அண்ட் எப்படி அந்த நைட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கடந்தீங்க? சண்டை போட முடியல, ஏன்னா சண்டை போடுற நிலைமையில நான் இல்ல. இதே ஸ்ரீலங்கா வந்து எதிர்த்து பேசியிருக்கலாம், ஏன்னா இந்த வாய்ப்பு விட்டா இன்னொரு வாய்ப்புன்னு கிடைச்சிருக்கும். சண்டை போடு, ஓகே சார் தேங்க்யூ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓலா கூட போடல நான் அப்போ, ஏன்னா எனக்கு கேட்டதும் கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி நான் பேனிக் ஆகிட்டு. எங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்ல முடியாது, கால் பண்ணி அடுத்த டிக்கெட்டை போட்டு நீ ஊருக்கு வான்னு சொல்லுவாங்க. ஆட்டோல ஏறிட்டு பேகை வச்சுட்டு இப்படியே ஆட்டோல உட்காந்து அழுதேன். ஒரு தப்பான முடிவு தான் எடுத்துட்டோமோ,
சென்னை வரணும்னு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா அது சப்பியா இருக்கிற எல்லாருமே ரொம்ப அது அது ஓகே. இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லிட்டா அது கண்டிப்பா. இன்சல்ட் படுத்திட்டு அதோ நான் மட்டும் இருக்கல அந்த டைம்ல அந்த டீம்ல இருந்த நிறைய பேர் இருந்தாங்க ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருந்தது ஸோ அந்த ஹர்ட்டிங்லாம் கடந்து 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 இதே மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆக்டிங்க்கான ஆடிஷன்ஸ் போயிருந்தேன் அப்போ ப்ராம்ப்டிங் வந்து அவங்க பண்ண ப்ராம்ப்டிங் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது இப்போ நான் விஜய் டிவியில் பண்ணுறத கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது கிராப் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆடிஷன் தானே சில ஆடிஷன்னா கொஞ்சம் கூலாக அட்டன் பண்ணுவாங்க அவர் எடுத்தோன்னே டேரக்டர் கேமராமேன் நினைக்கிறேன் கேமரா பண்ணி நின்றுட்டு என்னம்மா பேச தெரியாதா போயிருமா அப்படின்னு ஒரு மாதிரி கையை காலெல்லாம் நீட்டி ஒரு மாதிரி பேசிட்டாரு எனக்கு வந்ததும் வரல அப்பயும் நான் சொல்றல ஆங்கரிங் நடிப்பு வரல போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டு 2 months என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு வேலையும் பண்ணலாம் சாப்பிட்றது தூங்குறது ஏன்னா ட்ரை பண்ணவே தோணல எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும்போது தான் கடவுளா பார்த்து வந்தது தான் அன்பேவா அங்க வந்து எனக்கு அதாவது அகைன் சொல்றேன் பிரின்சார் ஒரு கமா போட்டு ஆரம்பிச்சு வச்சாரு இப்ப எல்லாமே கமாவா ஓடிட்டு இருக்கு ஆப்வியஸாக அந்த ஒரு பெயின் அந்த நம்ம குண்டா இருக்கோம்னு சொல்லறது அந்த 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 அந்த- அந்த பாடி ஷேமிங்லாம் எப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு அவ்வளோ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்குமே நிறைய நடந்திருக்கு. இப்பயுமே எனக்கு கீழே போய் குண்டுன்னு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் இல்லை தட்டு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். அண்ட் இத்தனையும் தாண்டி இன்னைக்கு ஓகே பாரு எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது வெளில போனால் நான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் என்னை பத்தி நானே ப்ரௌடா ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் அன்னைக்கு நினைச்சா நான் கிவ் அப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்போவே டூ இயர்ஸ் முன்னாடி கிவ் அப் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிருந்தேன்னா இப்போ நானும் நீங்களும் பேசிட்டே இருந்திருக்க முடியாது அப்ப ஏதோ ஒரு வில் பவர் இல்லை என்னால முடியும்னு நான் நம்பினேன் கஷ்டமா இருந்ததுதான் ஒரு ஒரு நம்ம கூட அம்மா அப்பாவோட இருக்கும்போது நமக்கு தெரியாது தனியா அந்த ரூம்ல அந்த ஏசி சத்தம் ஃபேன் சத்தத்தோட நின்று நம்ம யோசிக்கும் போது இந்த புதுப்பேட்டையில யாரா இருக்கீங்க யாராவது இருக்கீங்களா? அமைதியா இருக்குடா அந்த ஃபீல் தான் ஓகே. அந்த ஃபீல் இருந்தது ஆனா அந்த ஃபீல்ல இருந்து இப்ப நான் கம்ஃபர்ட்டா இப்போ நான் தனியா தான் இருக்கேன் ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது ஜாலியா இருக்கேன் என்ஜாய் பண்றேன் என் ஒர்க்கை என்ஜாய் பண்றேன் எனக்குன்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க சீரியல் மூலமா ஸோ அப்படிங்கும்போது லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு எனக்கு ஓகே ஓகே. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு சேலரி வந்து வரும்போது ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தீங்க. அந்த சேலரி நீங்கள் எப்படிலாம் பொத்தி பொத்தி வச்சு செலவு பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஆட்டோல போறது அப்படிங்கிறது இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்து 8,500 எனக்கு வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல வந்துச்சு எனக்கு வந்துட்டு அதில் வந்து 500க்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டேன் 8,000 கையில் இருக்குது இந்த 8,000 எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் நான் வச்சுக்கணும் ஏன்னா நான் இன்கேஸ் ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுனால வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 100 ரூபாய் டிஸ்டன்ஸில் ஆட்டோ எடுக்கிறேன்னா நடந்து போயிட்டு 50 ரூபா ஓகே. சென்னையே தெரியாது சுத்தமாக சென்னை தெரியாது மேப் போட்டு ஃபோனை பார்த்துட்டே போயிட்டு ஓகே 1 கிலோமீட்டர்னா இன்னொரு 50 இன்னும் போயிட்டு அப்படி நடந்து கூட நான் போயிருக்கேன். ஓ ஓகே. ஆமா அப்படிலாம் நடந்து சென்னையில சுத்தி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரு பேர்லாம் கத்துக்க ஆரம்பிச்சது. ஏங்க அவ்வளோ பேஷன் அந்த மீடியா மேலே எதனால அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து அது வந்தது? அது ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு மீடியானா எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் பிடிக்கும் மீடியாவில் ஸ்டார்ட் டு லைக் ஒப்ரா வின்ஃப்ரேல இருந்து அலன்ல இருந்து இப்போ நம்ம இங்க மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ச்சனா அக்கா பிரியங்கா அக்கா டிடி நீங்க நானா நீங்க என்ன சொல்றீங்க இப்படி எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா அதை பார்க்கும்போது ஒரு பொண்ணா இருந்து நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் எனக்கு மட்டும் இல்ல காமனா இருக்க எல்லாருக்கும் வரும் ஆனா அது யாரு அது அந்த கட்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்றாங்கதான் முக்கியம் நான் கோ த்ரூ பண்ணேன்னு நினைக்கிறேன் அண்ட் இத்தனை விஷயமும் தாண்டியாச்சு இந்த முதல்ல ஒருத்தவங்க வந்து உங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல ஆமா அந்த கேரக்டர் நீங்க தானே அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அன்பேவா இனியா வந்து ஒரு சின்ன கேரக்டர்னா பெருசா யாருக்கும் தெரியல ஆனா கார்த்திகை தீபம் மலர் வந்து அது திட்டினாலும் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு ஏன்னா அது ரொம்ப ஒரு கர்வமான கேரக்டர் நடந்தாலும் இப்படி தலையை நிமித்திட்டு ஷாலை இப்படி போட்டுட்டு முடிய இப்படி தள்ளிட்டு ஸோ அப்படி போற ஒரு கேரக்டர் தான் திருத்தணி போயிருந்தேன்னா திருத்தணி போயிட்டு திருத்தணியில இருந்து கோயில் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறேன்னா ஒரு 2 அக்கா வந்து பின்னாடி தட்டினாங்க மலர் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இது இருந்தது
ஸோ குட்டி குட்டிலாம் பசங்கெல்லாம் வந்து அக்கா நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னாங்க. இதுக்கு தானே இருக்கு வாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 10 ஃபோட்டோ இல்லை 15 ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஃபீலிங். வெரி வெரி நைஸ். அண்ட் இப்போ இந்த சீரியல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்குங்க லைஃப்லேயே. எல்லாருமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம்லாம் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? கார்த்திகை தீபம் கேட்குறீங்க, நீ நான் காதல் கேட்குறீங்க. ரெண்டுமே ரெண்டுமே. கார்த்திகை தீபம் சொன்னேன்ல, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கணும், கிராமத்து பொண்ணு அடாவடியாகவும் இருக்கணும், கர்வமாக இருக்கணும், நிமிர்ந்து தான் நடக்கும் அந்த பொண்ணு. இதெல்லாம் கிடையாது. நீ வந்தா வராட்டி போ, பார்க்கறதே ஒரு மாதிரி மொரட்டத்தனமாக பார்க்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லும்போது எனக்கு எனக்கு டவுட் வந்து நெகட்டிவ் எனக்கு வருமானு. பட் டிஃபால்ட்டா எனக்கு கொஞ்சம் நம்மளுக்கு உள்ள இருக்கும்ல ஒண்ணு இருக்கும், ஒரு வில்லி இருப்பார்ல, அந்த வில்லியை தட்டி எழுப்புவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் அப்ப நான் திட்டணும், ஹீரோயினை திட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்க. அப்ப என் மனசுல நான் இதுவரை கோ த்ரூ பண்ணவன், என்னை திட்டினவன், என்னை பாடி ஷேமிங் பண்ணவன் நினைச்சுக்கிட்டேன். அப்போ ஒரு கோவம் வரும்ல, ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அதே சீனை ரீக்ரியேட் பண்ணலாங்க. அதே கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க பேசணும். டயலாக் ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், அவளை ஏதாவது பண்ணணும் தீபாவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அது தீபா இருக்கால, அவளை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது, அவ எனக்கு கார்த்தி மாமா பக்கத்துல நின்று இருக்கா. முடியாதுப்பா, கார்த்தி மாமா எனக்கு மட்டும்தான், விட்டெல்லாம் கொடுக்க முடியாது, பார்த்துக்கலாம் நானும் அவளான்னு. டக்குன்னு அப்படியே அஞ்சலி அமருங்க. கிருஷ்ணா இல்லாம என்னால பண்ண முடியாது, அவர்தான் எனக்கு எல்லாமே. அவர் ஃபோன் பண்ணாலே நான் அப்படியே சந்தோஷமா மாறிடுவேன். கிருஷ்ணா அப்படி. அது எப்படி டக்கு டக்கு டக்குன்னு மாத்துறீங்களா? அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எப்படிங்க அது? இல்லைங்க, ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் எங்க டைரக்டர்ஸ் தான். அவங்க எங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கிக்கிறாங்கிறதா இருக்கு. ஓகே, யா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன். ஃபர்ஸ்ட் சீன் அதுதான் டயலாக். எங்க அப்பா கிட்ட அவளை கரிச்சு கொட்டி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கணும். பேசிட்டு இருக்கும்போது ஆமா ஆமா அதான் ஃபர்ஸ்ட் சீன். அதான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. பண்ணிட்டு நான் சுத்தி முத்தி பாக்குறேன் எல்லா ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் சீன் நெகட்டிவா பண்றோம் அப்படின்னு. டேரக்டர் பண்ணாரு, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு, ஆனா கரெக்ஷன் சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் ஏத்திக்கலாம் அப்படின்னாரு. ஸோ சொன்ன டிப்ஸை வச்சு அப்படியே 2 months அந்த ப்ராஜெக்ட்ல நல்லா பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ அஞ்சலின்னு வரும்போது அப்படியே ரொம்ப சாஃப்டா, யார் என்ன சொன்னாலும் ஓகே, என்ன பண்ணாலும் எங்க டேரக்டர் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் உட்கார வச்சாரு, என்ன உட்கார வச்சுட்டு, நீ தனுஷிக் இல்ல, தனுஷிக் இப்ப தெரியுது, பார்த்தாலே நீ எப்படி இருக்குன்னு தெரியுது, வாயை கம்மி பண்ணு, வாயை கம்மி பண்ணு. பிரச்சனையே அதுதான். அதிகம் பேசக்கூடாது அஞ்சலி, அதிகமா சிரிக்க கூடாது, நடக்கிறது கூட அதுக்கும் வலிக்காம நிலத்துக்கும் வலிக்காம நடக்கணும், நொண்டி நொண்டி நடக்கணும். நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஓகே ஓகே. ரைட் லெக் அப்படி வச்சுட்டு லெஃப்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா நீங்க இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை மட்டும் நீங்க நடக்கும்போது இப்படி இப்படி போகணும் அப்படிங்கிறது. சார் அப்படின்னு இல்ல, ப்ராக்டிஸ் பண்ண பைலட் அப்போ எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அதுக்கு. அது நடக்க பண்ணி, பேசுறது கம்மி பண்ணி, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், சட்டில்டா இருக்கணும். ஒரு சீன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நானும் என்னோட 2வது தம்பி ஆகாஷ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க சங்கரேஷ்க்கு ஒரு சீன். எப்ப செஸ் விளாண்டுட்டு இருப்போம். அப்ப ஒரு சீன் வந்து எப்படின்னா, ஜாலியா நான் பேசணும், ஆனா ஜாலியா இருக்க கூடாது. இது எப்படி இருக்கும் கேட்கும் போது, இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான். நான் சார்னா தனுஷிக் மாதிரி நான் என்ன மாதிரி பண்ணிட்டேன், இப்படி டக்குனு மண்டையில வந்து பொலிச்சுன்னு ஒன்று போட்டாரு. தனுஷி கிடையாது, அஞ்சலி. அஞ்சலி இப்படிலாம் பண்ண மாட்டேன், அஞ்சலி கையெல்லாம் தூக்க மாட்டேன், அஞ்சலி வந்து ஃபேஸ் மட்டும் தான், ஃபேஸ்ல காட்டு உன்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு. அந்த மாதிரி கேரக்டர் சொல்லி 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 எங்க சுந்தரம் சார் வந்து அப்படியே மாத்திட்டாரு நான் அஞ்சலியாவே. நைஸ், சூப்பர். அண்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ உங்க ஊர்ல இருந்தாகட்டும் இல்லை இங்க வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்களே, ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? கிவ் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, சிம்பிளி. ஏன்னா நானும் இல்லை, ஸ்ரீலங்கா இல்லை, எந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு யார் போயிட்டு ஒரு எந்த ஒர்க்கா இருந்தாலும் ட்ரை பண்ணாலுமே அது ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அது 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம், 3 years இருக்கலாம். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு நாள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து ஒரு கால், ஒரு வாய்ப்பு, ஒரு மேடை கண்டிப்பா கிடைக்கும். நைஸ். அது வரைக்கும் போடிட்டு இருங்கன்னு தான் சொல்லுவேன். நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படி நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு தோணிட்டே இருந்துச்சு, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், எனக்கு ஐ நீட் திஸ் அப்படி நீங்க எப்ப ஃபிக்ஸ் பண்ணீங்க உங்களே? நீங்க அதான் நான் சொன்னேன், இந்த ரொம்ப இன்சல்ட் எல்லாம் தாண்டி எங்க அம்மா கால் பண்ணி அழுதேன். ஒரு கட்டத்துல முடியல, யாருக்காவது சொன்னல, கால் பண்ணி நைட் ஒரு 11 மணி இருக்கும்,
அழுதுட்டு அம்மா நான் வரப்போறேம்மா அப்படின்னு சொல்லி அழுது இப்படி பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்றாங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பேசாம அங்கேயே இரு அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. அங்கேயே உன்னால முடியும், நான் உன்னை நம்புறேன், இன்னும் ஒரு 3 மாசம் பாரு, 3 மாசத்துலயும் உனக்கு முடியலன்னா நீ வா, அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்ப நீ வந்தாலும் நான் வர சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. ஓகே. அந்த இடத்துல எனக்கு பில்லரா இருந்தது எங்க அம்மா தான். சும்மா சரி எங்க அம்மா இல்ல பரவாயில்ல நீ வந்துருமா யூஷுவல் மம்மிஸ் மாதிரி பேசியிருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா தான், இங்க நான் இருந்திருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் எங்க அம்மாவே எனக்கு இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் ஏன் ட்ரை பண்ணணும், நான் ஏன் கிவ் அப் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நைஸ். அண்ட் இப்போ அம்மா என்ன சொல்றாங்க? இப்போ அம்மா ரொம்ப ஹாப்பி, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நைஸ். என்னை விட எங்க அம்மா தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி போனேன், எப்படி வந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆக்சுவலி நானே எங்க அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே நம்ப மாட்டாங்க. இல்ல நம்ம அம்மா கூட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அது என்னமோ மீடியாக்கு வர பொண்ணுங்களுக்கு எல்லாமே மோஸ்டா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் தப்பு பண்ணா கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அம்மா தெய்வமே மன்னிச்சிரு, இப்படி பண்ணிட்டேன், ஆனா இப்படி பண்ண மாட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். அந்த மாதிரி நானும் எங்க அம்மாவும் இந்த மொமெண்ட் வரைக்கும் ஷீ இஸ் மை என்ன சொல்றது எவ்ரிதிங், லிட்டரலி மை சோல்மேட்னு சொல்லுவேன் எங்க அம்மாவை. அண்ட் வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கால இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க, பேர்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க ரொம்ப வந்து ஆசைப்பட்ட ஒரு இன்டர்வியூ இல்லாட்டி வந்து பயந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கா? 2 இன்டர்வியூ இருக்கு. ஆசைப்பட்டு பண்ணது வந்து இங்க தான் பண்ணேன். ஆக்சுவலி ஜேம் ரவி சார் பண்ணேன். ஓ நைஸ். ஓகே. அப்ப அடங்கமறு ஷூட் போயிட்டு இருந்தது. ஏர்லி மார்னிங் 2:30 அவரோட கேரவன்ல. அப்ப எனக்கு த்ரோட் காலி. சென்னை வந்து ஏதோ சாப்பிட்டு என்ன பண்ணதுல த்ரோட் இப்படிதான் இருக்கு, விடி விக்னேஸ்வர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பா கேட்டேன் நான் பண்ணணுமா அப்படின்னு. பட் என் மனசுல ஐயோ ஜேம் ரவி சார் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்காது. அப்ப போனேன், போயிட்டு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சார், சார் என் வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் பொறுமையாக பேசுங்க, நான் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப டவுன் டு அர்த்தாக நடந்துக்கிட்டாங்க. எங்கள் டீம் அழகாக ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப மோஸ்ட் மெமரபிளான ஒரு இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. செகண்ட் வந்து ராதா ரவி சார். அந்த மனுஷனை பார்த்து பயப்படாதவங்க யார் இருக்காங்க? எல்லாருக்கும் அவரை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்களோட கேரக்டர், அவங்களுடைய ஓப்பனா பேசுற விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நானும் அப்படி ரொம்ப பயந்து பயந்து நடுங்கி போனேன். ஆனா நான் இந்த எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. ஆனா போயிட்டு அந்த மூமெண்ட்ல இருந்து அந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது. நைஸ். எந்த இடத்துலையுமே அவருடைய அந்த கோவத்தையோ, அந்த எல்லாரும் சொல்லுவாங்களா அவர் ரொம்ப தப்பா பேசிடுவாங்க, அந்த மாதிரி விஷயம் வரவே கிடையாது. எங்க டீமே அழகா ரிசீவ் பண்ணாரு, பேசினாங்க. அவர் சொன்னா இந்த மாதிரி நீ கேளு நான் சொல்றேன். ஓ நைஸ். அந்த மாதிரிலாம் சொல்லி அது அழகா போச்சு அந்த இன்டர்வியூ. சூப்பர் நைஸ். ஸோ வந்து அடுத்து என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்கு? அடுத்து வந்து எனக்கு ஒரு பக்கா நெகட்டிவ் ரோல் பண்ணணும் அகெயின். ஓகே. ஏன்னா இது பாசிட்டிவா அஞ்சலி இருக்கு, அஞ்சலி ஈனான் காதல் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றோம், மறுபடியும் ஒரு வில்லத்தனத்தை காட்டணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள பராண்டிட்டு இருக்கு. கண்டிப்பா அது வந்து கூடிய விரைவில் அது வந்து நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் அஞ்சலியை வந்து ஒரு வெறித்தனமான வேற ஆங்கிள் வந்து நாங்கள் வந்து பார்க்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா. அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ, ரெட் நூல் சேனல் தேங்க்யூ. ஸோ கூப்பிட்டு ரொம்ப நேரம் நிறைய விஷயம் பேசியிருந்தோம், நல்லா இருந்தது, சூப்பரா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.